தெலுங்கானா மாநிலம் நாராயணப்பேட்டை மாவட்டத்தில் செல்ஃபி எடுக்கலாம் வா என்று அழைத்து சென்று கொலை செய்யும் நோக்கத்தில் கிருஷ்ணா ஆற்றில் தள்ளிவிட்டதாக மனைவி மீது கணவர் பகீர் குற்றச்சாட்டு வைத்திருக்கிறார். ஆற்றில் விழுந்து உயிருடன் மீட்கப்பட்ட கணவரின் கதிகலங்க வைக்கும் வீடியோ காட்சிகள் வெளியாகியிருக்கும் நிலையில் நடந்தது என்ன? மனைவியுடன் ஆற்று பாலத்தில் நின்று செல்ஃபி எடுக்க முயன்ற கணவர் ஆற்றில் தவறி விழுந்து உயிருடன் மீட்கப்பட்டுள்ளார். கொலை செய்யும் நோக்கில் மனைவிதான் தன்னை ஆற்றில் பிடித்து தள்ளிவிட்டதாக கணவர் அதிர்ச்சி கொடுத்துள்ளார். செல்ஃபி எடுக்கலாம் வா என அழைத்துச் சென்று மனைவி கொடூரச் செயலில் ஈடுபட்டாரா? கிருஷ்ணா ஆற்று பாலத்தில் நடந்தது என்ன? கர்நாடக மாநிலம் ராய்ச்சூர் மாவட்டத்தைச் சேர்ந்தவர் தாத்தப்பா. அவர் தனது மனைவியுடன் தெலுங்கானா மாநிலம் கடலூர் கிராமத்தில் உள்ள உறவினர் வீட்டிற்கு சென்றுள்ளார். சம்பவத்தன்று அக்கிராமத்தில் உள்ள கிருஷ்ணா ஆற்றினை வேடிக்கை பார்க்க கணவன் மனைவி இருவரும் பைக்கில் சென்றுள்ளனர். கிருஷ்ணா ஆற்றின் மீது அமைக்கப்பட்ட பாலத்தில் சென்று கொண்டிருந்த போது ஆற்றின் அழகை கண்டு தாத்தப்பாவின் மனைவி செல்ஃபி எடுக்க ஆசைப்பட்டுள்ளார். உடனே பைக்கை நிறுத்திய தாத்தப்பா மனைவியை பாலத்தின் ஓரமாக நிற்கச் சொல்லி நீரோட்டத்தை ஃபோக்கஸ் செய்து பாலத்தின் மீது ஏறி நின்று செல்ஃபி எடுக்க முயன்றுள்ளார். அப்போது திடீரென பாலத்தில் இருந்து தவறி கீழே விழுந்தவர் நீரோட்டத்தில் வேகமாக இழுத்துச் செல்லப்பட்டார். அதிர்ஷ்டவசமாக நதியின் நடுவே இருந்த பாறையின் மீது ஏறி உயிரை காப்பாற்றிக் கொண்ட தாத்தப்பா காப்பாத்துங்க காப்பாத்துங்க என சத்தம் போட்டுள்ளார். அதை கவனித்த உள்ளூர் இளைஞர்கள் கயிறுடன் ஓடி வந்து அந்த கயிற்றை நதியில் சிக்கிக் கொண்டிருந்த நபரை நோக்கி வீசி அவரை காப்பாற்றி கரை சேர்த்தனர். அப்பொழுது மேலே வந்தவர் திடீரென ஆவேசமடைந்தார். பாலத்தின் சுவர் மீது ஏறி நின்று செல்ஃபி எடுக்க முயன்றபோது தன்னை கொலை செய்யும் நோக்கில் மனைவிதான் தன்னை ஆற்றில் பிடித்து தள்ளிவிட்டதாக கூறி அதிர்ச்சி கொடுத்துள்ளார். ஐயோ, நான் அப்படி செய்யலங்க, இது தவறுதலா நடந்த விபத்துங்க என்று கூறி மனைவி கதறலுடன் விளக்கம் கொடுத்துள்ளார். ಯಾವತ್ತು ನಿಂದ್ರು ಅಂದ ನಾನು ಹೊಸದಾಗಿ ಒಂದು ಸೆಲ್ಫಿ ಅಂದ್ರೆ ಒಳ್ಳೆ ಅಂದು. இந்த சம்பவத்தை பார்த்து தாத்தப்பாவை மீட்ட உள்ளூர் இளைஞர்கள் என்ன செய்வதென்று தெரியாமல் திகைத்து போனார்கள். ஒரு கட்டத்தில் இருவரின் குடும்பத்தினருக்கும் தகவல் கொடுத்து அவர்கள் வந்த பின்னர் இருவரையும் அவர்களுடன் அனுப்பி வைத்தனர். இச்சம்பவம் குறித்து போலீசில் எந்தவித புகாரும் அளிக்கப்படவில்லை என்று கூறப்படும் நிலையில் தாத்தப்பாவை அவரது மனைவிதான் உண்மையிலேயே ஆற்றில் தள்ளிவிட்டாரா, இல்லை தவறுதலான விபத்தை தாத்தப்பா தனக்கு சாதகமாக எடுத்துக்கொண்டாரா, இல்லது தவறுதலாக அதை தாத்தப்பா எடுத்துக்கொண்டாரா என்பது மர்மமாகவே நீடிக்கிறது. செல்ஃபி எடுக்கலாம் வா என அழைத்துச் சென்று கொலை செய்யும் நோக்கில் கிருஷ்ணா ஆற்றில் தள்ளிவிட்டதாக கூறி மனைவி மீது கணவர் பகீர் குற்றச்சாட்டு வைத்த சம்பவம் பெரும் சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது. ಉಳಿದದೆ ಅಷ್ಟು